Hi viewers, welcome to Pebbles. நம்ம இன்னொரு ரெசிபி என்னன்னா பெங்காலி ஸ்டைல் வெஜ் டிக்கி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். காலிஃப்ளவர் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். கேரட், பச்சை பட்டாணி, பீன்ஸ், பிரெட் கிரம்ஸ், ரவை, மைதா, மிளகாய் தூள், மிளகு, பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன், ஜீரகம் பொடி, கரம் மசாலா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் உப்பு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியெல்லாம் சேர்த்துக்கோங்க. பீன்ஸ், கேரட், பட்டாணி, அப்புறம் காலிஃப்ளவர் ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோடு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டைமில் பச்சை மிளகாவும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி விட்டுருங்க சிம்மில். 5 நிமிஷம் ஆனதும் திறந்தால் நமக்கு எண்ணெயிலே நல்லா காய்கறிலாம் வதங்கி வெந்துடும். ஓரளவுக்கு ஒரு 70% அளவுக்கு வெந்தால் போதும். வெந்தவுடனே இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுருக்கோங்க. கிளறி விட்டுட்டு மூடி போட்டு விட்டுருங்க. இப்போ 5-7 நிமிஷத்துக்கு. இப்போது 7 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்த்தா நமக்கு நம்ம ரவைலாம் நல்லா சூப்பராக காய்கறியோட மூழ்காகி நல்லா வெந்திருக்கும். இந்த டைமில் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு ஆறுனவுடனே கொஞ்சமாக இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணிக்கோங்க. ரவுண்டாக பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக மைதா, கொஞ்சமாக பிரெட் கிரம்ஸ் சேர்த்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரவுண்டாக பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவை எடுத்து இந்த மாவில் இந்த மிக்சரில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ரவுண்டாக வச்சுருக்கோம்ல, டிப் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வேக விடுங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்மில் வச்சே நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். அவ்வளோதான், நம்மளோட வெஜ் டிக்கி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.